ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் மகாபிரிவாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவனுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாருங்க. முதலாவதாக குலதெய்வத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவர் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரே கடவுள்னா அவர் வந்து சிவன் தாங்க. எனவே சிவனுக்கு நம்ம எந்த ஒரு வழிபாட்டையும் பரிகாரத்தையும் பண்ணணும் அப்படின்னா சிவன் வந்து நமக்கு அப்படியே நடத்தி கொடுப்பாருங்க. சிவனுக்கு சக்தியானது அவ்வளவு வந்து இருக்கான். எனவே நீங்களும் தினமும், அதாவது மாதத்திற்கு ஒரு முறை வருகின்ற அந்த சிவ பிரதோஷம் அன்னைக்காவது நம்ம கோவிலுக்கு சென்று இந்த ஒரு மாலையை மட்டும் சிவனுக்கு நம்ம அனுபவிக்கணுமா. முக்கியமா இந்த ஒரு மாலையை நம்மளோட கைகளாலே நம்ம வீட்டில இருந்தோ அல்லது அருகில் இருக்கிற கோவிலில் வச்சு கூட நம்ம இதை வந்து மாலை போல பின்னி அதுக்கப்புறமா சிவனோட கழுத்துல நம்ம இந்த மாலையை வந்து அங்கே இருப்பவர்களிடம் இருந்து கொடுத்து அதுக்கப்புறமா அந்த மாலையை சிவன் கழுத்துல போடணுமா. நீங்கள் கொண்டு போய் கோவிலில் கொடுத்தாலே போதுமாங்க. இதுக்கு அவ்வளவு சக்தியானது இருக்கான். இது ஆண்களோ பெண்களோ யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதலோ அல்லது ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு, அதாவது மாதத்திற்கு ஒரு காரியத்தை நினச்சிக்கிட்டு வருகின்ற அந்த பிரதோஷம் அன்னைக்கு இந்த ஒரு செயலை வந்து நீங்கள் பண்ணிட்டு வாங்க. அதாவது எந்த பிரதோஷத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ சிவ பிரதோஷம் அன்னைக்கு நீங்கள் கட்டாயமாக சென்று சிவனுக்குரிய இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிவன்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் கேட்டுட்டு இந்த ஒரு மாலையை போடுங்க. கண்டிப்பாக அந்த வேண்டுதலானது அடுத்த 21 நாளில் அடுத்த பிரதோஷம் வர்றதுக்குள்ளேயும் அந்த வேண்டுதல் வந்து கட்டாயமாக நடக்குமா. இது வந்து மகாபெரிவா அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தி இருக்கார். எனவே நீங்களும் இந்த ஒரு மாலையை மட்டும் போட்டு பாருங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளானது நடக்கும். எனவே தவறாம இந்த ஒரு செயலை செஞ்சுட்டு வாங்க. அதுக்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அப்பொழுதுதான் மிகப்பெரிய நன்மைகளும் அடுத்து என்னென்ன பரிகாரங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது அது என்ன மாலை அப்படின்னா, நம்மளோட வீட்டுக்கு அருகிலேயே வில்வ இலைகளாக கிடைக்கும். அந்த வில்வ இலைகளை நீங்கள் வாங்கினாலும் சரி அல்லது நாட்டு மருந்து கடைகளில் சென்று அங்கு சென்று நீங்கள் இந்த இலைகளை வாங்கிக்கிட்டாலும் பரவாயில்ல. அல்லது உங்கள் இலையே கிடைக்கல, மாலை தான் இருக்குது அப்படின்னா அந்த மாலையை வாங்கி கூட நீங்கள் வந்து போடலாம். உங்கள் கைகளால் நீங்கள் வந்து அதை காசை கொடுத்து உங்கள் கைகளால் அதை வாங்கி நீங்கள் கோவிலுக்கு கொடுத்தாலே போதுங்க. அதை நீங்கள் உங்கள் கைகளால் வச்சு வீட்டில் வச்சு நீங்கள் பண்ணீங்க. முக்கியமாக பூஜேரியில் சிவன் படத்தை வச்சு அவங்க சிவன் படத்துக்கு முன்னாடி உங்களோட வேண்டுதலை கூறிக்கொண்டு நீங்கள் அதை வந்து மாலை போல பின்னி அதுக்கப்புறமா நீங்கள் சிவன் கோயிலுக்கு போட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளானது நடக்கும். எனவே தவறாமல் சிவன் கோயிலுக்கு மாதம் ஒரு முறை சென்று இதை மட்டும் நீங்கள் மாலையாக போட்டு பாருங்கள். நீங்கள் கேட்ட ஒன்றானது கட்டாயமாக நடக்கும். இதுக்கு நீங்கள் சிவனை முழு மனதுடன் நம்பிக்கையுடன் கடவுள் நம்பிக்கையுடன் சிவனை வேண்டிக்கிட்டு இந்த ஒரு செயலை செய்யுங்க. கட்டாயமாக சிவ குடும்பத்தின் ஆசியும் சிவ குடும்பத்தின் பார்வையானது உங்கள் மீது படுவதற்கு வாய்ப்புகளானது இருக்கிறது. இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வேறுபட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதனை தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. எனவே மறக்காம இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் மாதம் ஒரு முறை செய்து வாருங்கள். உங்களுக்கு நன்மையே நடக்கும். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.